ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா, கண்மணியோட உண்மையான குணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரனோட கடையை தான் காமிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் வளமை போல் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம கண்மணியோட ஆளொருத்தன் அந்த கடையில் வேலை பார்க்குறான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொண்ணு, அதாவது அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை அவன் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, நேராக அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்படின்னு பார்த்து அந்த பொண்ணு கதவை சாத்திருக்காங்க. ஆனால் ஒழுங்காக கதவு பூட்டி படையில் போல் இருக்குது. கதவு ஓட்ட வழியாக அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துட்ருக்கான். இதை அந்த பொண்ணு கவனிச்சதும் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தி அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அப்படின்னு பார்த்து எல்லாருமே அந்த இடத்துல குவிஞ்சிடுறாங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுதுட்டு வர அப்படின்னு நம்ம மாறன் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆள் மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான் அப்படின்னதும் எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துட்டானா அப்படின்னு நம்ம வீரா கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அந்த பொண்ணு அழும்போது தெரியலையாடி அப்படின்னும் போது, ஏய் உன்னை யார் வேலைக்கு சேர்த்தாச்சு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம வீரா ஒரு பக்கம் அந்த ஆளை தட்டிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாறன் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த ஆள்கிட்ட சொல்லுடா, அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னும் போது, சார் அந்த பொண்ணு பொய் சொல்கிறா அப்படின்னது, யோ நீ மறைஞ்சு நின்று பார்த்தது நான் என் 2 கண்ணாலேயே பார்த்தேன், அண்ணே இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னும் போது நேராக மாற என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆளை அடிக்கலான்னு போகிறாங்க. சரியா ராகவ் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாங்க. ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்காக இப்போ அந்த ஆளை அடிக்க போகிற, இங்கே பாரு நீ பண்ணுறது ரொம்ப தப்பு மாறா அப்படின்னது, இங்கே பாரு நான் பண்ணுறது எதுடா தப்பு, இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ மறந்து நின்று பார்த்துருக்காண்டா, அது தப்பு இல்லையா அப்படின்னும் போதோ, யோ நீ பார்த்தியா அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க. சார் அந்த பொண்ணு தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறா சார், நான் இங்கே வேலைக்கு சேர்ந்தது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல போல இருக்குது, அதான் அவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னது, ஏமா இப்படி பொய் சொல்கிறா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. டேய் எந்த பொண்ணாச்சும் தன்னோட மான விஷயத்தில் பொய் சொல்லுவாடா அப்படின்னுட்டு அந்த ஆளை ஓங்கி அடிக்கிறாங்க. இதை பார்த்து கண்மணி ராகவ் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. டேய் என்ன காரியம் என்ன பண்ணி வச்சுருக்க, அன்னைக்கு முத்துவனியா அடிச்சல, முத்துவை கண்மணியை அடித்தால, அதுக்கு என்ன பாடுபட்டு கண்மணியை மன்னிப்பு கேட்க சொன்னேன், ஒழுங்கு மரியாதையா அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதும், டேய் என்னடா முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்க, உனக்கு இதுவும் அதுவும் ஒன்றா, ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் மறைஞ்சு நின்று பார்க்குறான், அதை கொண்டு போய் முத்து அண்ணனோட நீ கம்பேர் பண்ணி பேசிகிட்ருக்க, பைத்தியமாடா அவனுக்கு அப்படின்னு நம்ம மாறன் ராகவை வெளுத்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் தெரியா, மன்னிப்பு கேளு அப்படின்னதும் என்னடா சொல்கிற அப்படின்னு மறுபடியும் அந்த ஆளை அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கண்மணி போதும் நிறுத்துங்க, நான் இவரை வேலைக்கு சேர்த்துங்கிற ஒரு காரணத்தால் தானே இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கண்மணியை பிளேட்டை மாட்டி போட்டுடுறாங்க. அப்படிலாம் இல்லை கண்மணி, நீ கொஞ்சம் அமைதியாரு, இங்கே பாரு மாறா, அவர் என்ன வேணுனாலும் பண்ணிக்கட்டும், நீ அடித்தது ரொம்ப தப்பு, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னதும், டேய் முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னுட்டு மாற அங்கேருந்து போனதும் கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் நம்ம மாறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மொட்டை மாடியில் நின்று நடந்த எல்லா விஷயத்தையுமே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வீரா வராங்க. மாறா என்னடா ஆச்சு, ஏன் இப்படி யோசிச்சுட்ருக்க அப்படின்னதும், இங்கே பாரு நடக்கிறதுலாம் பார்த்தா கண்டிப்பாக வேணும்னே நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மாறம் சொன்னதும், டேய் கண்மணி இப்படிப்பட்ட பொறுக்கிங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, கண்மணி அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னதும், அதெல்லாம் கிடையாது, அவங்க வேணும்னே என்ன பழி வாங்குறதுக்கு தான் எனக்கு எதிர்ப்பாக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு மாற சொன்னதும் வீரா செம அதிர்ச்சியாகிறாங்க. என்னது கண்மணி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்கிற உண்மை மாறன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு செம அதிர்ச்சியாகிறாங்க. நம்ம கண்மணி எதுக்காக வந்திருக்காங்கங்கிற நோக்கத்தை மாறன் கண்டுபிடிக்கலைனாலும் இந்த ஒரு விஷயத்தை வச்சே மாறன் கெஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கண்மணி நமக்கு எதிர்ப்பாகவும் அண்ணனுங்களுக்கு இடையிலையும் எனக்கு இடையிலையும் சண்டையை மூட்டி விடுறதுக்காகவும் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மாறன் எப்படி கண்மணியோட முகத்திரையை கிளிக்க போகிறாங்கன்னு.